على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لما سئل عن صوم يوم الاثنين ذاك يوم ولدت فيه وقيل في فضيلة يوم الجمعة فيه ولد آدم عليه السلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் உத்தம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500வது உதய தின பெருநாளிலே அல்லாஹ் நம்மை அவனது இறை இல்லத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு பேரொளி, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், அகிலங்களுக்கு இரட்சகம் செய்ய வந்த ஒரு படைப்பு பிறந்த அந்த ஒரு நாளிலே நாம் அவர்களது பேரன்பை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட ரப்பினுடைய இல்லத்தில் இன்று நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். மூமின்களுக்கு, பாவிகளுக்கு விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். கதியற்றவர்களுக்கு வாழ வழி சொல்வதற்கு வந்த ஒரு மாபெரும் தவசீலருடைய நாள். உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அடக்குமுறைகளும் கொடுங்கோல்தனமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் அமைதியையும் நிம்மதியையும் வாழ்வியல் நெறியாக்கி தந்த ஒரு மாபெரும் வழிகாட்டி உதயமான நாள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய நாள் என்பது நமக்கு மிகச்சிறப்பான நாள். இன்றைய நாள் என்பது ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்தில் சந்தோஷத்துடனும் மகிழ்வுடனும் ஆனந்தத்துடனும் கழிக்க வேண்டிய ஒரு நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் உதித்த அந்த ஒரு திருநாள் என்பது, ஒரு நாள் என்பது ஒவ்வொரு நபியை நேசிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தத்தான் செய்யும். உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுவது ஒரு பொருளை வைத்தோ ஒரு நபரை வைத்தோ உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அவர் மீது இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அன்பை திணிக்க முடியாது, அன்பை நிர்பந்தப்படுத்த முடியாது, அன்பை வலுக்கட்டாயமாக ஒரு மனிதரிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அந்த அன்பு என்பது தானாக மனதில் உருவாகக்கூடியது. ஆக அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித மீலாது பெருநாள் என்பது பெருநாட்களின் பெருநாளாக, ஈதுல் அயாதாக மூமின்களால் நேசர்களால் கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும்
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் மீளாது சம்பந்தமாக நாம் அதை கவனித்து அதை ஆராய்ந்து பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ரன்ன இப்லீஸ் அர்பஅ ரன்னாத். இந்த உலகத்தில் இப்லீஸ் படைக்கப்பட்டதிலிருந்து 4 முறை அவன் வீறிட்டு கத்தினான், சத்தம் போட்டு அலறினான், தாங்க முடியாமல் ஓலமிட்டான். அர்பஅ ரன்னாத், 4 முறை அவன் படைக்கப்பட்டதிலிருந்து. ஒன்று என்ன? ஹீன உஹ்பித, அவன் ஹீன நுஇன, இப்லீஸ் அல்லாஹ்வால் லஅனத் செய்யப்பட்ட நேரத்தில் அவன் கடுமையாக அலறினான். ஹீன உஹ்பித, அவன் சோதத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வெளியேற்றப்பட்ட அன்று இப்லீஸ் கடுமையாக சத்தம் போட்டு கத்தினான், தன் வேதனையை வெளிப்படுத்தினான். மூன்றாவது என்ன? ஹீன புஇஸ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்தில் உருவாகி வந்த அந்த நாள். நான்காவதாக ஹீன உன்சிலத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா இந்த உலகத்தில் இறங்கிய நாள். ஆக இந்த 4 நேரங்களில் அவன் அலறினான், ஓலமிட்டான், தன் வேதனை வெளிப்படுத்தினான், தன்னுடைய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இப்படி நடந்துவிட்டது என்று அவன் சத்தமிட்டு கதறினான். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய தப்சீரினுடைய விரிவுரையாளர், தாபீன்களில் மிக முன்னணி தாபியாக இருக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் சஹாபாக்களை ஆசிரியராக பெற்ற பெருந்தகை சொல்லக்கூடிய வார்த்தை. பெருமானார் பிறந்த அந்த தினத்தில் ஷைத்தானுடைய நிலை இது. இன்னொரு அறிவிப்பிலே நாம் பார்க்கிறோம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அதனுடைய விரிவுரை புத்தகமான ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. சுவைபா என்ற ஒரு அடிமை பெண், அபு லஹபினுடைய அடிமை. அபு லஹப் யார்? பெருமானாருடைய பெரியத்தான், பெருமானாருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்ணன், சகோதரர், மூத்த சகோதரர். அவர்களுடைய அடிமை சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய அந்த வீட்டிலே அவர்களும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் சுவைபா ஓடி வருகிறார். ஓடி வந்து சொல்கிறார்கள், எஜமானரே, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. என்ன குழந்தை பிறந்திருக்கிறது? அந்த உங்களுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன் கான அபூ லஹப் அஅதகஹா, உடனே அபூ லஹப் தன்னுடைய ஆட்காட்டு விரலை காட்டி தன்னுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக தன் அடிமை சுவைபாவை விரல் காட்டி சொன்னான், நான் உன்னை உரிமை விட்டுவிட்டேன். இந்த ஆக்ஷனோட, இந்த சைகையோட அவர் சொன்னார், நான் உன்னை உரிமை விட்டுவிட்டேன். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியை நீ எனக்கு கொண்டு வந்திருக்கிறாய், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். பெண் குழந்தை பிறந்து விட்டால் முசீபத் என்று நினைக்கக்கூடிய காலத்தில், எங்கே என் சகோதரனுக்கு பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்த செய்தியை நீ கொண்டு வந்தார் என்னவா? அதற்காக நான் உன்னை உரிமை விட்டு விடுகிறேன், இன்றிலிருந்து நீ என்னுடைய அடிமை அல்ல என்று சுவைபா என்ற தன் அடிமைக்கு உரிமை விட்டான். யார் பிறந்த நாளில்? முஹம்மது இப்னு அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டார். அதற்கு என்ன ஒரு வெகுமதி அவருக்கு கிடைத்தது? ஃபலம்மா மாத அபூ லஹப் உரியஹு பஅது அஹ்லிஹி, அபூ லஹப் அவர்கள், அபூ லஹப் இந்த உலகத்தை விட்டும் அவன் இறந்து போய்விட்ட பிறகு அவனுடைய குடும்பத்தாரில் ஒருவர் பார்க்கிறார்,
அது அப்பாஸ் அவர்கள் பார்த்ததாக கிதாபில் இமாம்கள் எழுதுகிறார்கள். என்ன பார்க்கிறார்கள்? ஒரு வருடங்கள் கழித்து, ஒரு சில காலங்கள் கழித்து அபூ லஹப் கனவில் காட்டப்படுகிறார். மிக மோசமான நிலையில் நரகத்தில் இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் நான் கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். எதை நீ அடைந்து கொண்டாய் என்று நான் கேட்டேன். قال أبو لهب لن ألك بعدكم غير أني سقيت في هذه بإطاقة ثويبا. நான் அதற்கு பின்னால் நரகத்தை தான் அனுபவிக்கிறேன். ஆனால் சுவைபாவை நான் உரிமை விட்டேன் அல்லவா, சுவைபாவை நான் விடுதலை செய்தேன் அல்லவா, அந்த ஒரு இஷாராவின் காரணமாக என்னுடைய சகோதரருக்கு ஒரு மகன் பிறந்தார் என்ற சந்தோஷத்தில் நான் அடிமை உரிமை விடும் பொழுது எந்த விரலை நான் நீட்டி நீ உரிமை விடப்பட்டு விட்டார் என்று சொன்னேனோ, அந்த விரலில் இருந்து ஒவ்வொரு திங்கள் கிழமையும் எனக்கு சுவையான நீர் புகட்டப்படுகிறது சொன்னது அபூ லஹப். இப்பொழுது மவாஹிபுல் லதுன்யாவினுடைய இமாம் இப்னுல் ஜஸரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதா கான ஹாதா அபூ லஹபுல் காஃபிர் அல்லதி நஸலல் குர்ஆன் பிதம்மிஹி. எந்த குர்ஆன் அபூ லஹபை தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் என்று பேசக்கூடிய எந்த குர்ஆன் அபூ லஹபின் கரத்தை பேசுகிறதோ அந்த கரம் பெருமானாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானாரை காலமெல்லாம் வதம் செய்தவன், பெருமானாருக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன். ஆனாலும் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு மகன் பிறந்தார், முஹம்மது பிறந்து விட்டார் என்ற ஒரு சந்தோஷத்திற்காக அவர் செய்த வெகுமதிக்கு பாரமாக அல்லாஹ் மறுமையில் பெருமானார் பிறந்த அந்த நாளில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அல்லாஹ் அவருடைய விரலில் இருந்து சுவையான நீரை தந்து அந்த மோசமான வேதனை நீக்குகிறான் என்று சொன்னால், நபி என்று தெரியாது, அற்புதமான குழந்தை என்று தெரியாது, இவ்வளவு உயரப்போகிறார் என்று தெரியாது, ஒரு குழந்தை நபி அவர்கள் குழந்தையாக பிறந்த செய்தி மட்டுமே கேட்டு இந்த உலகில் ஒரு வெகுமதியை தந்தவருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியம் தருகிறான் என்று சொன்னால், அப்போ லைலத்து ஃபமா ஹாலுல் முஸ்லிம் அல் முவஹித் மின் உம்மத்தி அலைஹி ஸலாம் அல்லதி யஸ்ரு பிமௌலிதிஹி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, ரசூலை ஏற்றுக்கொண்ட, ரசூலை நபியாக ஏற்றுக்கொண்ட, அவர்களை இறுதி நபியாக பொருந்திக் கொண்ட, தன் உயிருக்குயிரானவராக ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின் பெருமானார் பிறந்த அந்த நாளில் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் அவருக்கு என்ன மாதிரியான பாக்கியத்தை அல்லாஹ் தருவார் என்று ஒவ்வொரு முஃமினும் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் ஷைத்தான் ஓலமிடுகிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் இந்த உலகத்தில் திருமறையில் எந்த ஒருவருடைய கைகள் சாபமிடப்பட்டதோ அந்த கரங்களில் பெருமானார் பிறந்து விட்டார்கள், முஹம்மது பிறந்து விட்டார், தன் சகோதரனுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டார் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதனால் இவ்வளவு பெரிய வெகுமதி நாளை மறுமையில் நரகிலே கிடைக்கிறது என்று சொன்னால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு முஃமின் எதை விளங்கிக் கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்தமிஉ உம்மத்தி அலா வலாலா. இந்த என்னுடைய உம்மத்தினர்கள் வழிகேட்டில் ஒன்று சேர்ந்து நிற்க மாட்டார்கள். இந்த பெருமானாருடைய மீலாத் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதா? வெறும் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறதா? வெறும் கேரளாவில் மட்டும் இருக்கிறதா? இந்தியாவின் எல்லா பாகங்களிலும் பெருமானாருடைய மீலாது கொண்டாடப்படுகிறது. வீடுகளுக்கு வீடு கொண்டாடப்படுகிறது, தெருக்களுக்கு தெரு கொண்டாடப்படுகிறது, மஸ்ஜிதுகளுக்கு மஸ்ஜித் கொண்டாடப்படுகிறது. ஏன் இதை தாண்டி அகில உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. பெருமானாருடைய பெயரில் சதகாக்கள், கைராத்துகள் தரப்படுகின்றன. பெருமானாரை நினைவுபடுத்துவதற்கான பேரணிகள் நடத்தப்படுகின்றன. பெருமானாருடைய புகழை பரப்புவதற்காக புகழ் மாலைகள் பதிக்கப்படுகின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தின் பேரொளியாக உதித்து விட்டார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அகிலமும் ஒன்று சேர்ந்து உரத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
பெருமானாரை நாம் நேசிப்பதும் அவர்களை கொண்டாடுவதும் அவர்கள் வரவை நினைத்து சந்தோஷப்படுவதும் ஆதாரத்தினால் வருவதல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அன்பினால் வருவது. எனவே இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு சிலருக்கு இப்படி சில கேள்விகள் எல்லாம் எழலாம். அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய அந்த சிந்தனை திறனின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அதாவது இது போன்ற நல்ல விஷயத்தை மக்களிடமிருந்து நீக்குவதற்கு ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான காரணங்களை முன்னால் கொண்டு வைப்பார்கள். இதற்கு பதில் சொன்னால் அது, அதற்கு பதில் சொன்னால் இது, இதற்கு பதில் சொன்னால் இது. ஆக நபியவர்கள் காலத்தில் மீலாத் இருந்ததா? நபியவர்கள் காலத்தில் மௌலித் இருந்ததா? சஹாபாக்கள் காலத்தில் மீலாத் இருந்ததா? தாபீன்கள் காலத்தில் மீலாத் இருந்ததா? அப்ப யாருடைய காலத்திலும் இல்லாத ஒன்றை எப்படி நாம் இப்படி செய்வது? மிகச்சரியான ஒரு கேள்விதான். ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ரிசர்ச், அனாலிசிஸ் அண்ட் கொஸ்டின். ஆனால் மார்க்கத்தில் இன்று நாம் பின்பற்றக்கூடிய ஏராளமான விஷயத்தை இந்த ஒரு கேள்வியை வைத்து பார்த்தால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. நபிகளார் காலத்தில் நாம் ஓதக்கூடிய இந்த 30 ஜுஸ் குர்ஆன் இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு குர்ஆனை கம்பைலேஷன் செய்து தொகுத்து 30 ஜுஸ்களாக கொடுத்தார்களா? 114 சூறாக்களாக சஹாபாக்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டதா? இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலாவது கொடுக்கப்பட்டதா? எல்லா சஹாபாக்களும் இந்த கிதாபை பிரிண்ட் பண்ணி தான் ஓதினார்களா? இல்லை. சஹாபாக்கள் காலத்தில் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வார்கள். அப்பப்ப கேட்ட அந்த ஆயத்தை அவர்களும் அதை மனனம் செய்து கொள்வார்கள். தனக்கு பின்னால் இல்லாத சஹாபாக்கள் மாலை அவர்கள் வேலைக்கு போய்விட்டு மாலை வரக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். சிலர் தங்களிடம் இருக்கக்கூடிய மாட்டு தோள்களில், விலங்குகளுடைய தோள்களில் எழுதி வைப்பார்கள். விலங்குகளுடைய போன்ஸ், எலும்புகளில் எழுதி வைப்பார்கள். எதையெல்லாம் கிடைக்கிறதோ அதிலே எழுதி வைப்பார்கள். எப்பொழுது இது குர்ஆனை கம்பைல் பண்ணணும்ன்ற சிந்தனை வந்தது? யமாமா என்ற போரிலே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் பெருங்கொண்ட ஹாஃபில்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்கள். இதற்கு மேலும் விட்டுவிட்டால் குர்ஆன் மறைந்து போய்விடலாம் என்ற ஒரு அச்சத்திலே சஹாபாக்கள் ஒன்று கூடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை இனிஷியேட் பண்ணார்கள், துவங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த குர்ஆனை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த பணி நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் அவர்களுடைய புனித உடல் மறைந்து அபூபக்கர் நாயகம் 2.5 வருஷம், உமர் நாயகம் 10 ஆண்டுகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட நபி அவர்கள் மறைந்து 12 வருடங்களுக்கு பிறகுதான் நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு நமக்கு குர்ஆனாக கிடைக்கிறது. இந்த குர்ஆனை நாம் ஓதலாமா? நபியவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு குர்ஆனை நாம் கையில் எடுக்கலாமா? எவ்வளவு பெரிய பிதஅத் அது! நபி அவர்கள் செய்யாத செயல், நபி அவர்கள் ஒன்று சேர்க்காத ஒரு செயலை சஹாபாக்கள் செய்தார்கள். சரி, இந்த குர்ஆனை சஹாபாக்கள் இதை போல் ஒன்றிணைத்தார்களா? சஹாபாக்கள் காலத்தில் இருந்த குர்ஆனிலே ஜபரும் கிடையாது, ஜேரும் கிடையாது, பேச்சு கிடையாது, தோசவர் தோசை, ஷத்து மத்து எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அரபிகள், அரபுகளுக்கு அந்த எந்த ஹரக்கத்தும் வவல் சைன்ஸ் தேவையில்லை. இன்னும் உச்சகட்டமாக பார்த்தால் புள்ளிகள் கூட கிடையாது. யஅலமூன் என்ற குர்ஆன்ல வருது. அதை ஸ்டார்டிங் லெட்டரை நாம் யா என்று எப்படி குறியிடுகிறோம்? கீழே 2 புள்ளி இருக்கிறது. அதுவே அந்த 2 புள்ளி மேல போயிடுச்சுன்னு சொன்னா தஅலமூன் என்று ஓடுகிறோம். பாவுக்கு கீழே 1 புள்ளி, தாவுக்கு மேலே 2 புள்ளி, ஷீலுக்கு 3 மேலே அந்த 2 சத்து மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை 3 புள்ளி வைக்க வேண்டும். இது சஹாபாக்களும் போடவில்லை. பின்னால் வந்தவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லப்படுகிறது, அவர்தான் இதை போட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் தனத்தை இந்த உலகத்தில் செய்தவர், எத்தனையோ சஹாபாக்களை கொலை செய்தவர். அவர் உருவாக்கியதுதான் இந்த ஜபர் போடுறது, ஜேர் போடுறது, ஹரக்கத் போடுறது.
சிலர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிறார்கள். ஆக இன்னைக்கு நம் கையில் கம்பைல்டாக இருக்கக்கூடிய இந்த 30 ஜுஸ் குர்ஆன் ரசூலுடைய காலத்திலும் இல்லை, அபூபக்கர் நாயகம் காலத்தில் இல்லை, உமர் நாயகம் காலத்தில் இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வருகிறது. சஹாபாக்கள் காலத்தில் போடப்படாத ஜபரும் சேரும் அதற்கு பின்னால் வந்தவர்களால் போடப்பட்டது. அதை நாம் இன்று புதிய திருமையாக மதித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஹதீஸ் எதை எடுத்தாலும் இன்று புகாரில் இருக்கிறதா, அது சஹீஹாக இருக்கிறதா, அஸஹாக இருக்கிறதா? புகாரி இமாம் நேரடியாக நபியிடம் கேட்டு எழுதினார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதீஸ் தொகுக்கப்படவில்லை, சஹாபாக்கள் காலத்தில் ஹதீஸ் தொகுக்கப்படவில்லை, தாபியீன்களான இமாம்கள் காலத்தில் கூட ஹதீஸ் மிக குறைவாக, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் தான் பிரபலம். அதற்கும் பின்னால் வந்தவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஹதீஸை நாம் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டாடுகிறோம், நாம் கண்களில் ஒட்டிக் கொள்கிறோம், அதனுடைய ஒவ்வொரு வார்த்தை நம் உயிரை அர்ப்பணமாக்குகிறோம். பெருமானாருடைய வார்த்தைகள் அது, நாம் அதை கொண்டாடத்தான் செய்கிறோம். ஆனால் நபிகாலத்தில் இருக்கிறதா, சஹாபாக்கள் காலத்தில் இருக்கிறதா என்று கேட்பவர்கள் அந்த புகாரியை தொடுவதற்கு அருகதை இருக்கிறதா? இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே சென்றால் இஸ்லாத்தில் நாம் எதையுமே பின்பற்ற முடியாது. ஆக ஒரு முஃமினானவர்கள், முஃமின்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால் மாணவி காலத்தில் அதற்கான அடிப்படை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இன்று பெருமானாரை புகழ்கிறோம், சஹாபாக்கள் புகழ்ந்தார்களா என்று பார்க்க வேண்டும். நாம் நபியை கொண்டாடுகிறோம், சஹாபாக்கள் நபியை கொண்டாடினார்களா என்று பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் நபியினுடைய புனிதமான உமிழ்நீரை எடுத்து தன் முகத்தில் துடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் உது செய்தால் அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேலுகளில் தடவி கொண்டார்கள். இப்போது ஸ்டாப்பாகவில்லை ஹதீஸ். யாருக்கெல்லாம் அந்த நீர் நபி அவர்களுடைய புனித பொன்மேனிப்பட்ட நீர் கிடைக்கவில்லையோ அவர்கள் எந்த சஹாபி கையில் அந்த உது செய்த தண்ணீர் பட்டதோ அதை தன் கரங்களால் தடவிக்கொண்டு அவர்கள் தன் முகத்தில் தடவிக் கொள்வார்கள். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்தால் ஒரு ஆஷிகே ரசூலும் இப்படித்தான் நடக்க வேண்டும். அவர் நம்மள மாதிரிதானே நினைத்தால் சஹாபாக்களுடைய ஈமானும் இல்லை, நபியை நபியாக நேசித்த ஈமானும் இல்லை, வீணாக கெட்டு போய்விடுவார். அப்ப சஹாபாக்களுடைய கொண்டாட்டம் என்பது உச்சகட்டமானது. அதை நாம் செய்வதற்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபி அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள், கொண்டாடினார்கள், பின்பற்றினார்கள். நாம் பெருமானாரை அந்த நேசத்தினுடைய அடிப்படையில் நாம் நேசிக்கிறோம், புகழ் பாடுகிறோம், அவர்களை நினைவு கூறுகிறோம், பெருமானாருடைய பிறப்பை சிறப்பை நாம் பேசுகிறோம். There should be a base in Islam. There should not be an actual activity in the past, Sahabas period or Tabi'ins period. அது தேவையில்லை. எல்லா காலத்திலும் அது இருக்காது. 7 வருட மதரசாக்கள் இல்லை, ஓதி கொடுக்கப்படக்கூடிய அரபி கிராமர் இல்லை, எவ்வளவு விஷயங்கள் இல்லாததெல்லாம் இன்று நாம் இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறோமே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவது, மார்க்கத்தின் ஒரு சில விஷயத்தை நாம் பின்பற்ற துவங்குவதற்கு நபிகளார் காலத்தில் அதற்கான தடை இல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்கலாம், ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒன்று நடைபெற்றால் தான் நான் செய்வேன் என்று சொன்னால் நாம் எதையும் செய்துவிட முடியாது. ஆக இந்த மீலாதுடைய அந்த நிகழ்வு மிகச் சிறப்பானது. நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு தலைவர். இந்த மீலாது துவங்கியது எப்பொழுது, இதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து, ஒரு வடிவமைப்பை கொடுத்து இந்த மீலாதை ஒரு கொண்டாட்டமாக உருவாக்கியவர் யார், அதையும் பார்க்கணுமா இல்லையா? இருகல் என்ற ஒரு நாட்டினுடைய அரசர், முஸஃபருத்தீன் என்று அவருடைய பெயர். அவர் பிறந்த அந்த காலம் என்பது ஹிஜ்ரி 940, அதாவது 549 ஹிஜ்ரியிலே அவர் பிறக்கிறார். ஹிஜ்ரி 549. அவர் யார்? சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினுடைய மகளார் ரபியா என்ற பெண்மணியை மணமுடித்தவர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. எவ்வளவு பெரிய இந்த இஸ்லாத்தினுடைய போர் வீரர், மாவீரர்.
அவருடைய மருமகனார் முனஃபருதீன் அவர்கள் இதற்கு ஒரு வடிவமைப்பை தந்தார்கள். பெருமானாரை கொண்டாட வேண்டும், பெருமானாரை விட்டுவிட்டு இந்த உலகம் கண்டவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை தோன்றிவிட்ட காலகட்டத்தில் நபி அவர்களை மட்டுமே உயிருக்குயிராக நேசித்துக் கொண்டிருந்த அந்த நிலை மாறி மோசமானவர்கள், பாவிகள், துரோகிகளை எல்லாம் இன்னைக்கு எப்படி நபியை நேசிக்க கூடாது, சினிமா ஸ்டார்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபியை நேசிக்க கூடாது, நபியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது, நபியை புகழக்கூடாது, அங்கே எவனாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், கிரிக்கெட் ஸ்டார் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட காலத்தில் நபியை கொண்டாட வேண்டும், நபியை பேச வேண்டும், நபியை புகழ வேண்டும், நபியை மட்டுமே நம் உள்ளத்தில் உயிருக்குயிராக நேசிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் இதற்கு ஒரு வடிவமைப்பை தந்தார். வரலாற்றில் அவரை பற்றி எழுதுவார்கள், அவர் எப்படிப்பட்ட மனிதர், ஒரு விஷயத்தை ஒருவர் இந்த இஸ்லாத்திலே தோற்றுவிக்கிறார் என்று சொன்னார், அவருடைய குவாலிட்டி என்ன, அவருடைய வே ஆஃப் லைஃப் என்ன, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதை பார்க்காமல் அழகிய பேச்சுக்கு மயங்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இதற்கு வடிவமைப்பை கொடுத்த முனஃபருதீன் அவர்களை பற்றி இமாம்கள் எழுதுவார்கள், மிகச்சிறந்த மனிதர். கான ரஜுலன் ஆலிமன் தகியன் ஷுஜாஅன் கரீமன். அவர் ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார், மிக சங்கையான மனிதராக இருந்தார், மிக பிரம்மாண்டமான போர் வீரராக இருந்தார், தக்வாதாரியாக இருந்தார். என்னென்ன அவர் செய்திருந்தார் இந்த உலகத்தில்? ஒவ்வொரு வருடமும் அவர் பல்வேறு பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உடை அணிவிக்கக்கூடியவர். அதே போல் அவர் கைவிடப்பட்ட விதவைகளுக்காக வேண்டி அவர் அற்புதமான விடுதிகளை கட்டி வைத்திருந்தார். ஆயிரக்கணக்கான விதவைகள் பலன் பெற்றார்கள். அனாதைகளுக்கென்று அவர் அனாதை விடுதிகளை பெற்றிருந்தார். வழிப்போக்கர்களுக்காக வேண்டியான சத்திரங்களை அவர் ஏற்படுத்தியிருந்தார். கைவிடப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களை ஏற்படுத்தியிருந்தார். நோயாளிகளை நேரில் சென்று சந்திக்கக்கூடியவராக இருந்தார். விருந்தாளிகளாக வரக்கூடியவர்களுக்கு விருந்தினர் மாளிகை தனியாக உருவாக்கி அவர்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தார். அதே போல ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட மனிதர் தான் மௌலிதை மிக சிறப்பாக சங்கையாக பெருமானார் பிறந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் வேறு எதைதான் இந்த உலகத்தில் நாம் நினைத்து சந்தோஷப்படுவது என்ற அடிப்படையில் இந்த மௌலிதுக்கு வடிவம் கொடுத்தார். உலகெங்கும் இருக்கக்கூடிய புகழ் பாடுபவர்களை அழைத்தார், புகழ் பாடக்கூடிய சபைகளை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு அந்த புகழ் பாடும் சபைகள் போய் அந்த புகழ் மாலைகளை கேட்பார். நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் உலகத்தின் பல பாகங்களில் இருந்து கொண்டு வந்தார். அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மூலமாக நபியினுடைய அந்த வரலாற்றை, அவர்கள் சிறப்பை, அவர்கள் பிறந்ததில் ஏற்பட்ட அதிசயங்களை மக்களுக்கு மத்தியிலே பேச செய்தார். எந்த அளவுக்கு அவருடைய அந்த வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், விதாயாவன் நிஹாயாவிலே அவர்களுடைய ஒரு சம்பவம் நினைவு கூறப்படும். அவர் எப்பவுமே ரொம்ப சாதாரணமான உடையை அணியக்கூடியவராக இருந்தார். அவருடைய மனைவி சலாஹுதீன் அய்யூபினுடைய மகளார் ரபியா கேட்பார்களாம், லம்மா கான கான கமீசுஹு லா யுசாவி 5 திர்ஹம். 5 திர்ஹமுக்கு தான் 5 திர்ஹமுக்கு கூட பெறாத ஒரு ஆடை அவர் அணிந்து கொண்டிருந்தார். என்னங்க எவ்வளவு பெரிய அரசர் நீங்க, கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா போட வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்வாராம், லுபசி ثوبا ب5 واتصدق بالباقي خير من ان البس ثوبا مسلما وادع الفقير والمساكين. நான் 5 திரகத்திற்கு நான் ஆடை அணிந்து கொண்டு மீதத்தை எல்லாம் நான் சதகா செய்வது, உயர்வான ஆடைகளை போட்டுவிட்டு ஏழைகளை ஃபகீர்களை அவர்களை வறியவர்களாக விட்டுவிடுவதை விடவும் சிறந்தது என்று அவர் சொல்வார். وكان يصرف على المولد في كل سنة 300,000 دينار.
ஒவ்வொரு வருடமும் பெருமானாருடைய இந்த மௌலிது ஷரீஃபிற்காக 3 லட்சம் தீனார்களை அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரி 500 3 லட்சம் தீனார்களை அவர் செலவு செய்வார். வஅலா தாரில் லியாஃபதி ஃபீ குல்லி சனத்தின் 100,000 தீனார். அதேபோல் விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்காக வேண்டி 1 லட்சம் தீனார்களை செலவு செய்வார். இப்படிப்பட்ட ஒரு தகி என்றும் ஒரு சங்கையானவர் என்றும் முத்தகையானவர் என்றும் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு நபரால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் மீலாதுடைய நிகழ்வுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, இஸ்லாத்திலே எந்த ஒருவர் நல்ல வழிமுறையை ஏற்படுத்துகிறாரோ ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் ஆமில பிஹா, அந்த நல்ல வழிமுறை ஏற்படுத்தியவருக்கும் அதற்கான கூலி கிடைக்கும். அதை யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஆ, யார் இந்த இஸ்லாத்தில் மோசமான விஷயங்களை உருவாக்குகிறாரோ ஃபலஹு விஸ்ருஹா, அவருக்கு அந்த பாவத்தில் பங்கு கிடைக்கும். வபிஸ்ரு மன் அமில பிஹா, அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த பாவத்தினுடைய பங்கு போய்கொண்டே இருக்கும். அவர்களுடைய பங்கிலிருந்தும் தோற்றுவித்தவர் பவுண்டருக்கு அந்த பாவத்தில் ஒரு பங்கு போகணுமா இல்லையா? எனவே நன்மையை தோற்றுவித்தால் கியாமத் வரை வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் அவருக்கு பங்கு. தீமையை தோற்றுவித்தால் கியாமத் வரை வரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இந்த தீமையை பாவத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிலே பங்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர்கள் வடிவமைப்பு தந்த இந்த மீலாதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒரு பிரதமரை 23 வருட கால பொது வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகளை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு மாநிலம் 8 கோடிக்கு மேலாக செலவு செய்திருக்கிறது. ஆனால் அவருடைய பேரை எத்தனை பேர் அவருடைய மண்ணிலே உச்சரிக்கிறார்கள்? யார் அவரை மனதில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள்? அவரை புகழ்பவர்களுடைய நாவை விட திட்டி தீர்ப்பவர்களுடைய நாவுதான் அதிகமாக இருக்கிறது என்பது யதார்த்தம், நிதர்சனம். ஆனால் உலகம் முழுக்க without any advertisement, without any propaganda, ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 36 லட்சம் பள்ளிவாசல்களில் 5 நேரமும் பாங்கின் மூலமாக ஒரு மனிதருடைய பெயர் பல கோடி முறை உச்சரிக்கப்படுகிறது. 5 நேர தொழுகை, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் அத்தனையிலும் அந்த மாமனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னால் அவருடைய பெயரை போட்டுக் கொள்வதை பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். எந்த விளம்பரமும் இல்லை, எந்த பிரபலப்படுத்துதலும் இல்லை. அப்படிப்பட்ட மாமனிதராக முகம் தெரியாத, விளம்பரப்படுத்தாத, வாழையடி வாழையாக 1400 வருடங்களாக மக்கள் உள்ளத்தில் 2 கலந்து நீங்கா இடம் பெற்ற ஒரு மாமனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் உதித்தார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். இதைவிட நமக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? 2 பெருநாட்களை கொண்டாடுகிறோம். முதல் பெருநாள் ரமலானை முடித்துவிட்டு நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கான பெருநாள். 2வது பெருநாள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முற்பட்டார்கள். அவர்கள் அறுபடவில்லை. அதற்கு பகரமாக அல்லாஹ் ஆட்டை கொடுத்தான். தன் பிள்ளை தியாகம் செய்த துணிந்ததை தியாக திருநாளாக கொண்டாடுகிறோம். இங்கே எந்த புனித உதட்டில் தன்னுடைய புனித உடலை வைத்து உமிழ் நீரை அவர்கள் தந்தார்களோ, தன் உயிருக்குயிராக நேசித்தார்களோ, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். தன் பிள்ளையை அர்ப்பணிக்க முனைந்த இப்ராஹிம் நபியினுடைய அந்த நாள் தியாக திருநாள் என்று சொன்னால், தன் பேர பிள்ளையை இங்கே தியாகம் செய்த பெருமானாருடைய அந்த பிறந்த தினம் என்பது தியாகங்களுக்கெல்லாம் தியாகமான ஒரு திருநாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமா தகூனு லனா ஐதன் மின் அவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத்தன் மின். யா அல்லாஹ், சூரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை வானத்திலிருந்து இறக்குவாயாக. அந்த உணவு தட்டு இறங்கிய நாளை நானும் எனக்கு பின்வருபவர்களும்
பெருநாளாக கொண்டாட வேண்டும். அப்படி ஒரு நாளில் அந்த உணவு தட்டை நீ இறக்கு, அந்த உணவு தட்டு இறங்கிய நாள் எங்களுக்கு பெருநாளாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த உணவு தட்டை இன்று ஈசா நபியை பின்பற்றக்கூடிய யாராவது உண்ண முடியுமா? அதை உணர முடியுமா? அந்த உணவு தட்டு சோளத்திலிருந்து இறங்கியதற்கு பெருநாளாக ஒரு சமூகம் கொண்டாட முற்படுகிறது. ஒரு நபி அதை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதை அங்கீகரித்து அல்லாஹ் திருமறையிலே அதை பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே சோளத்தின் ஒரு துண்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைத்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் வந்து என்னுடைய உம்மத்தினர்கள் சோளத்தில் பிரவேசிப்பது ஒரு பக்கம், இந்த உலகத்திலேயே என்னுடைய ரவுதாவுக்கும் மிம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரியாதுல் ஜன்னா, அதில் கோடிக்கணக்கான பெருமானாருடைய நேசர்கள் போய் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரத் தட்டு இறங்கிய நாள் பெருநாள் என்று சொன்னார். சூரத்தையே இந்த உம்மத்திற்காக, பாவங்களுக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்த பெருமானார் பிறந்த நாள் பெருநாட்களின் பெருநாள், ஈதுல் ஆயாதாக இருக்கிறது. எனவே அந்த நபியை நாம் விளங்க வேண்டும், அந்த நபியை பேச வேண்டும், அந்த நபியை புகழ வேண்டும், அந்த நபிக்காக ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும். ஒரு மாபெரும் இஸ்லாமிக் ஸ்காலர், வேர்ல்ட் ரினவுன் ஸ்காலர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார். மீலாதுடைய நாளில் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முஃமினான ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார், இந்த பெருமானாருடைய மீலாதுடைய தினம், இன்னைக்கு நபி அவர்கள் பெயரால் ஏதாவது செய்யணும்னு ஆசை, ஆனா நம்ம டிராவல்ல இருக்கிறோம், என்ன செய்வது ஹசரத் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உடனே அந்த ஹசரத் சொல்றாங்க, இப்ப நாம செய்யறதுக்கு ஏழைகளுக்கு ஃபகீர்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, இந்த ஒன்றை சொல்கிறேன் முடியுமான்னு பாருங்க. நபி அவர்கள் பெரியோர்களை நேசித்தார்கள், பிறர் சுமையை அவர்கள் தாங்கினார்கள். எனவே இன்னைக்கு ட்ரெயினை விட்டு நாம் இறங்கும் பொழுது யாராவது ஒரு வயசானவருடைய லக்கேஜை நீங்கள் தூக்கி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த லக்கேஜை தூக்க முடியாமல் போவாங்கல்ல, அப்படி ஒரு வயதான ஒருத்தவங்கிட்ட நீங்க லக்கேஜை வாங்கிக்கீங்க, வாங்கி அந்த உதவியை செய்யுங்கள். நபி அவர்களிடம் சொல்லுங்கள், யார சொல்லலாம், இந்த ஒன்றை தாங்கள் கற்பித்ததை உங்களுக்காக நான் செய்கிறேன் என்று அதை சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார். அவர் ட்ரெயினை விட்டு முடிஞ்ச பிறகு டிராவல் முடிஞ்சு இறங்கும் பொழுது ஒரு அம்மா, வயசான அம்மா, லக்கேஜுகள் பெரிய லக்கேஜ் வச்சுட்டு இருக்கிறத பார்த்து போய் தூக்கத்துக்கு போறார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான். எதுக்குப்பா நீ ஹெல்ப் பண்ற, நீ என்ன எனக்கு உறவா, என்ன புதுசு, திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உன் பட்டியை தூக்குறேன்னு சொன்னா எப்படி அதை அனுமதிக்க முடியும்? இல்ல, நான் உங்கள் வயசானவங்களாச்சு நீங்க, நான் உங்களுக்காக வந்து தூக்கிட்டு வாசல் வரைக்கும் வர்றேனே என்று அந்த இளைஞர் சொல்கிறார். அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, முன்பின் தெரியாத நபர் நீ, திடீர்னு வந்து எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளியா? அதுவும் கிடையாது. அப்புறம் என்ன ரீசன் இருக்கு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு? அப்ப அந்த மனிதர், அந்த இளைஞர் சொன்னார், இன்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம், அவர்களுக்காக வேண்டி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் என்னுடைய இஸ்லாமிய அறிஞரிடம் கேட்டதற்கு இந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்து பார் என்று சொன்னார்கள். நான் பார்த்த நீங்க தான் இருந்தீங்க, என்னுடைய நபியினுடைய பிறந்த தினத்திற்காக நான் இந்த சேவையை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொன்னார். அதையும் அந்த அம்மா இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு எப்படி இருக்கும்? ஒரு சந்தேகம் இருந்தாலும் கையில கொடுத்துச்சு, தூக்கிட்டு போய் ஒரு சென்ட்ரல்லயோ ஒரு எக்மோர்லயோ நாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ட்ரெயினை கடப்பதற்கே எவ்வளவு நேரம் ஆகுது. இவர் அந்த லக்கேஜை தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தின உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு போன் நம்பர்லாம் வாங்கி, அதற்கு பிறகு ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அந்த இளைஞருக்கு போன் செய்கிறது. தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் யாருன்னு? அப்படி ஒரு நாள்ல நீ என்னுடைய லக்கேஜை தூக்கிட்டு வந்திய ட்ரெயின்ல இருந்து வெளியேறும் பொழுது. ஆமாமா, ஞாபகம் இருக்கு, சொல்லுங்கம்மா. நீ எந்த நோக்கத்திற்காக லக்கேஜை கேரி பண்ணிட்டு வந்தியோ அவர் யார் என்று நான் தேடினேன். மீலாத், என்னுடைய நபியினுடைய மீலாத, யார் அவர், என்ன அவர் என்று நான் தேட ஆரம்பித்து, இப்படிப்பட்ட அற்புதமான பண்பை இந்த மோசமான காலகட்டத்தில் பெற்ற பிள்ளை செய்யாததை, பேரப்பிள்ளை செய்யாததை யாரோ ஒரு வாலிபன் செய்வதற்கு ஒரு நபர் காரணம் என்று சொன்னால், who is that genius person, who is that generous man என்று நான் தேடினேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன், ஆச்சரியப்பட்டு, இப்படியும் ஒருவர் வாழ்ந்திருக்கிறாரா, இவ்வளவு நாள் வயதை வீணடித்து விட்டேனே, என் கண்களுக்கு இந்த மாமனிதருடைய வரலாறு தெரியாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டு
இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்க தயாராகிவிட்டேன். சொன்னவுடன் அந்த இளைஞர் புல்லரித்து போய் ஆச்சரியப்பட்டு போய், அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய அந்த சேவையை அல்லாஹ் ரசூலும் ஏற்றுக்கொண்டதற்கு இதுவே அடையாளம் என்று அவர் மகிழ்ந்தார். எனவே மீலாதினுடைய நோக்கத்தில் பெருமானாருடைய பெயரை சொல்லி நாம் இன்று ஏதாவது செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிப்புகளை கொடுங்கள். எங்களுடைய நபி பிறந்த நாள், அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி. இன்னைக்கு முஸ்லிம்களை உலகம் ஒரு பக்கம் நம்மை ஒரு மோசமானவர்களாக காட்ட முனைந்து தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். வெகுஜன மக்கள் முஸ்லிம்கள் சிறந்தவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், நல்ல மனப்பான்மை கொண்டவர்கள் என்று விளங்குவதற்கு யார் காரணம் தெரியுமா? அந்த காரணகர்த்தா பிறந்த நாள் இன்னைக்கு அவருக்காக கொடுக்கிறோம் என்று நபியினுடைய பெயரை சொல்லிக் கொடுங்கள், நபியினுடைய பெயரில் சதகா செய்யுங்கள், நபியினுடைய பெயரில் ஒரு ஏழைக்கு உதவுங்கள், ஒரு வறியவருக்கு உதவுங்கள். ஏதாவது செய்து அந்த உத்தமர் பிறந்தார், முஸ்லிம்கள் உத்தமர்களாக வாழ்வதற்கு காரணமானவர் பிறந்தார் என்பதை இன்று நாம் உலகத்தில் பறைசாற்ற வேண்டும். அத்தகைய பெருநாட்களின் பெருநாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு வழங்கி இருக்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த பெருமானாரை காலமெல்லாம் கொண்டாடக்கூடிய வாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அவர்கள் மீது உயிரைக்கான நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. அந்த நபியினுடைய சுன்னத்துக்களை, வாழ்க்கை வழிகாட்டுதல்களை நாம் உயிருக்கு மேலாக மதித்து அதை நாம் பின்பற்றி இந்த உலகத்திற்கு அந்த உத்தமரின் அப்பழுக்கற்ற வாழ்க்கையை பறைசாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.